தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரீம் 11னா என்ன, அதை பற்றின முழு விவரங்கள் வேணும் அப்படின்னா ட்ரீம் 11னா என்ன, அது எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி கேம் விளையாடி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற குறித்த முழு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச்க்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பிச் வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 153. டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பேப் டு பிளீசஸ் இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா போன மேட்ச் மிச்சல் சார்னருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, பட் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவருக்கு பதிலாக பேப் டு பிளீசஸ் இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஹர்பஜன் சிங்கை கூட வந்து ஆடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ எதற்கும் வந்து டாஸ் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். டாஸ் போட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட்லேயே வந்து ஸ்குவாட் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலார்ட் வந்து இன்றைக்கி மேட்ச் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமர் ஜேசன் பெகன்ட்ராப் அவர் வந்து ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா மிச்சல் மெக்லனகன் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார் லாஸ்ட்டு டூ கேம்ஸாக. ஸோ அவருக்கு பதிலாக வந்து ஜேசன் பெகன்ட்ராப் கூட இன்றைக்கி வந்து ஆடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்குவாட் எல்லாமே வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராபபிள் 11 பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து டீம் வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சிஎஸ்கே இந்த இதுதான். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 3 செட்ஸ் ஆஃப் டீம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து எதுவும் பண்ணலை. டீம் நியூஸை பொறுத்து டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டீம். ஸோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் மிச்சல் சார்னர் எடுத்திருக்கேன். இவர் கன்ஃபார்மாக 100% ஆடுவாரா அப்படிங்கிற வந்து டவுட் தான். ஸோ லாஸ்ட் டைமில் டாஸ் போட்ட பின்னாடி கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் இப்போதைக்கு அவரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட ரெண்டாவது டீம். லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா 2018 மயங்க் மார்க்கண்டே இவர் வந்து ஒரு பெரிய டஃப்பாக இருந்தார் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதுவே கூட வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ அந்த காரணத்துக்காக நான் வந்து மயங்க் மார்க்கண்டே வந்து கேப்டனாக வந்து போட்டிருக்கேன். பிராவோ போன சீசனில் ஒரு மேட்ச் வந்து சூப்பராக விளையாண்டார் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டாக. ஸோ அதனால் இந்த டீம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டொமஸ்டிக் பிளேயரு. அவர் வந்து லோக்கல் மும்பை இந்தியன்ஸ் தான் அவரோட ஹோம் கிரவுண்டு. எக்கச்சக்கமான மேட்சஸ் வந்து ஆடி இருப்பார். ஸோ அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கும். ஸோ அதன் காரணமாக போன மேட்ச் கூட மும்பையில் ஆடின மேட்ச் கூட ஒரு ரன் அவுட்டில் தான் வந்து அவுட் ஆகுவார். ஸோ அதன் காரணமாக அவரை வந்து நான் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். வாட்சன் குயிக்காக வந்து ரன் வந்து அடிப்பார். ஸோ அதனால் வாட்சன் வந்து வைஸ் கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாகவும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 3 செட் ஆஃப் டீமு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸ் போட்டும் நீங்கள் வந்து டீம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாஸ் போட்ட பின்னாடி அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேப் அல்லது இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ ட்ரீம் 11 விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.